மை டியர் டூட்ஸ், இன்று உங்கள் குடும்பங்கள் கொண்டாடும் குரல் தமிழ் சேனலில் என்ன படம் பார்க்க போறோம் தெரியுமா? இன்ட்ரோ வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒன்லைன் என்னன்னா, குழந்தைங்க என்ன கேட்டாலும் முடியாதுன்னு சொல்ற அப்பா அம்மா என்னதான் அவங்களோட நல்லதுக்காகவே சொன்னாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்பாவும் அம்மாவும் வில்லனா தான் தெரியுறாங்க. சரி, இந்த விஷயம் வீட்டுக்குள்ள இருந்தாலும் பரவாயில்ல, வெளியாளுங்களுக்கும் தெரிஞ்சு மானம் போயிடுது. என்னடா இப்படி குழந்தைங்க மொத்தமானதையும் வாங்கிட்டு இருக்காங்களேன்னு இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது, அந்த சமயத்துல இவங்களோட லைஃப்ல சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் வராரு. நம்ம எல்லாரோட லைஃப்லயுமே யாராவது வருவாங்க இல்லையா? அவங்களுக்கும் நமக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா வந்து நம்ம மேல அக்கறை இருக்க மாதிரியே ஒரு அட்வைஸ போட, என்னடா நம்ம மேல இவ்வளவு பாசமா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்மளும் அதை ஃபாலோ பண்ணி லைஃப்ல அடி வாங்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலா அது சொந்தக்காரங்க இல்ல. இந்த படத்துல உண்மையிலேயே ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான் வராரு. அவர் வந்துட்டு எஸ் டேங்கிற ஒரு கான்செப்டை நம்ம அப்பா அம்மாக்கு சொல்றாரு. இந்த எஸ் டேனா என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு மாசத்துல ஏதாவது ஒரு நாள் அவங்க என்ன கேட்டாலும் ஆமான்னு தான் சொல்லணும். இதை மட்டும் நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்க, உங்களுக்கும் உங்களோட குழந்தைங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, சந்தோஷமாவே இருப்பீங்கன்னு அந்த ஆள் சொல்ல, அட்வைஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி இவங்களும் அதை ஃபாலோ பண்றாங்க. சோ அந்த எஸ் டே அன்னைக்கு இவங்களுக்கு வர்ற பிரச்சனை, சோகம், சந்தோஷம், இது எல்லாத்தையுமே 2021ல ரிலீஸ் ஆன எஸ் டேங்கிற இந்த படத்துல தான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த படத்தை சூஸ் பண்ணதுக்கு காரணமே ஒரு முக்கியமான ஆக்ட்ரஸ் தான். அது படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். முடிஞ்சா கமெண்ட்ஸ்ல போடுங்க, வீடியோட கடைசியில யாருன்னு சொல்றேன். எல்லாத்துக்கும் முன்னாடி இது உங்கள் குரல் தமிழ் சேனல். வீடியோ கீழே ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த எல்லா இடத்துலயுமே ஃபாலோ பட்டனும் இருக்கு. அது ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல எப்ப ஸ்ட்ரைக் அடி தூக்குவாங்கன்னே தெரியாது. தூக்கிட்டாங்கன்னா திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற அளவுக்கு சேனல்ல தெம்பில்ல. ஏதாவது ஒண்ணு ஜாயின் பண்ணிக்கங்க. சரி, ஓகே. நான் உங்களோட நண்பன் மச்சான் தோஸ்து அமிகோ. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஆலிசன்ங்கிற ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்க தான் இந்த படத்துடைய ஹீரோயின். இந்த வாண்டர் லிஸ்ட்லாம் சொல்லுவாங்கல்ல, எப்பவுமே உலகத்தை சுத்திக்கிட்டு ஃபுல் அட்வென்ச்சர் தான். பண்ணுங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தமே நம்ம ஹீரோயின் தானே பாத்துக்காங்களேன். லைஃப்ல எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாத்துக்குமே எஸ் தான். இவங்களோட டிக்ஷனரியில நோங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. இப்படி ஊரை சுத்திட்டு இருக்கும் போது ஒரு சின்ன இன்சிடென்ட்ல இவங்களோட ஃபியூச்சர் ஹஸ்பண்டை நம்ம ஹீரோயின் மீட் பண்றாங்க. பார்த்த உடனே ரெண்டு பேருக்கும் பத்திக்கிச்சு. அதுக்கு அடுத்து கல்யாணம், 3 குழந்தைங்கன்னு சொல்லிட்டு லைஃப் இனிதான்டா ஹாப்பியா மாற போகுதுன்னு இவங்க ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல ஃபர்ஸ்ட் ட்விஸ்ட், வாழ்க்கையில நோவே சொல்லாத நம்ம ஹீரோயின் தடவையா முடியாது நோங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைங்க அடிக்கடி தப்பு பண்ணுவாங்கல்ல, சோ அவங்கள பாதுகாக்கிறதுக்காக கரண்ட் கம்பியை தொடணுமா, நோ. ஜங்க் ஃபுட் சாப்பிடணுமா, நோ. நைட்ல வெளியே போகணுமா, நோ. ஃப்ரெண்ட்ஸ் கூட டூருக்கு போகணுமா, நோ. இப்படி எஸ் மயமா இருந்த இவங்களோட வாழ்க்கை ஃபுல்லா நோ மயமா மாறிடுது. கட் பண்ணி கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு இருக்கும் போது இவங்களோட 3 குழந்தைங்களும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 2 பொண்ணுங்க, ஒரு பையன். அதுல மூத்த அக்காவோட பேரு கேடி. அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் மியூசிக் கான்சர்ட்டுக்கு போகணும், நீங்க பெர்மிஷன் தருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் வழக்கமா உங்ககிட்ட என்ன சொல்லுவேன், முடியாதுன்னு சொல்லுவீங்க, பரவாயில்லையே அம்மாவை கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவா அந்த இடத்துக்கு வராரு. அதாவது ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஹீரோ தானே, அவரும் வந்து சாப்பிடுறதுக்காக உட்கார. ஆக்சுவலா ஹீரோயினுக்கு இன்னைக்கு ஒரு ஜாப் இன்டர்வியூ இருக்கு, அதுக்காக சீக்கிரம் கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்க, அங்க பையன் சாப்பிடாம சாப்பாட்டுல வேல்கனோ செஞ்சு விளையாண்டுட்டு இருக்கான். டேய் சீக்கிரம் சாப்பிடுறா, டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது இந்த சைடு அப்பா வேற, இன்னைக்கு சாயங்காலம் டின்னரை கேன்சல் பண்ணிக்கமா, இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டுட்டு ஹீரோயின் டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. நம்ம பையன் வேற அன்னைக்குன்னு பார்த்து ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆயிடுது. சோ அவன் சாப்பாட்டுல பண்ண வேல்கனோ பட்டார்னு வெடிக்க மொத்த சாப்பாடும் நம்ம ஹீரோயின் மேல கொட்டி ட்ரெஸ் நாஸ்தியா போயிடுது. டேய் நான் எப்படா இப்ப இன்டர்வியூக்கு போவேன் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்க. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோயின் கேட்டியும் பையனையும் கூட்டிட்டு கார்ல போயிட்டு இருக்காங்க. அந்த சைடு நம்ம ஹீரோ ஜாலியா 3வது பொண்ணு கியூட்டி கூட பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. இந்த சைடு நம்ம கேட்டிக்கு தான் ஃபுல் பிரச்சனை. அம்மா நான் மியூசிக் கான்சர்ட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட வரேன்னு சொல்லிட்டேமா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, கண்டிப்பா போயிட்டு வாமா அப்படின்னும் போது, நிஜமாவா? ஆமா நான் தானே உன்னோட ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டு, நம்ம 2 பேரும் போவோம், என்ன சொல்ற? வருஷம் நம்ம தானே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு ஆலிசன் சொல்ல, விளையாடாதீங்கம்மா, ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும்னு ஆசையா இருக்குமா ப்ளீஸ், அப்புறம் நான் எந்த வயசுக்கு அப்புறம் போறது அப்படின்னு கேட்க, வாழ்க்கை முழுக்க நீ என் கூட தான் போகணும், வேற வழியே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜாலியா ஹீரோயின் வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. இப்ப பசங்களை ஸ்கூல்ல விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் ஜாப் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக போறாங்க. அங்க இன்டர்வியூ ப்ராசஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் கிட்ட, மேடம் நீங்க ஒரு நல்ல அம்மாவா தெரியுறீங்க, உங்களுக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அட பாவிகளா வேலை இல்லங்கிறத இப்படி சொல்லுவீங்களாடா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க. கட் பண்ணா ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஏதோ டீச்சர்ஸ் கூப்பிட்டுருக்காங்க போல இருக்கு. இப்ப கிளாஸ் ரூம்குள்ள போகும்போது அந்த இடத்துல 2 டீச்சர்ஸ் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசணும்னு சொல்லி நின்னுட்டு இருக்காங்க. என்ன மேடம் வர சொல்லியிருந்தீங்களே அப்படின்ற மாதிரி கேட்க, உங்க பொண்ணுடைய அசைன்மெண்ட்டை படிக்கிறேன் கேக்குறீங்களா, வாழ்க்கையில இருக்க வருத்தத்தை பத்தி எழுத சொல்லியிருந்தேன், அவங்க ஃபுல்லாவே உங்க அம்மாவை பத்தி தான் தப்பா எழுதி வச்சிருக்காங்க, ஏதோ நீங்க சுயநலவாதியா, எது கேட்டாலும் தர மாட்டீங்களா, உங்க சந்தோஷத்துக்காக எல்லாத்தையுமே பண்ணுவீங்க, அந்த மாதிரி என்னென்னமோ போட்டிருக்கு அப்படின்னு அவங்க படிச்சு காட்டும் போது, குழந்தைங்களை நல்லா பாத்துக்கணுங்கிறதுக்காக தான் நான் அதை பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும் போது, சரி ஓகே அதை விடுங்க, ப்ராஜெக்ட்டுக்காக ஷார்ட் பிலிம் தான் கேட்டோம், ஆனா உங்க பையன் ஒரு படமே எடுத்துட்டு வந்திருக்கான் பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி அதை பிளே பண்ண, அதுல உலகத்துல இருக்க சர்வாதிகாரிகள்லாம் அழிஞ்சிட்டதா நினைச்சிட்டு இருக்காங்க. பட் நோ, இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆளே எங்க அம்மா தான். அவங்களோட சந்தோஷத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஹிட்லரே பரவாயில்ல, அவனாவது நம்மளை குடும்பப்படுத்துறேன்னு சொல்லி தான் பண்ணுவான். ஆனா எங்க அம்மா எங்க மேல பாசம் இருக்கிறதா சொல்லியே எங்களை போட்டு படுத்துவாங்க. எங்க வாழ்க்கை இப்படியே போயிருமா சார் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி என்னென்னமோ எடிட்லாம் போட்டு வச்சிருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, பா பையன் பெரிய பிலிம் மேக்கரா வருவான் போல இருக்கு, என்னமா எஃபெக்ட்ஸ் போட்டிருக்கான் பாத்தீங்களா, என்ன சொல்ற டார்லிங், ஐயோ முறைக்கிறாளே, இதுக்கு மேல பிளே பண்ண நீங்களே பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்படின்னும் போது, இப்ப 2 பேரும்
வெளியே வரும்போது ஹீரோயின் டென்ஷனா ஹீரோவை தனியா கூப்பிட்டு, டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, நம்ம 2 பேருமே உங்களை பெத்தவங்க தானடா, அது என்ன நீ மட்டும் ஹீரோவா தெரியற, நான் மட்டும் வில்லியா தெரியறேன், என்னது இது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அட என்னவா நீ, நான் குழந்தைங்க என்ன கேட்டாலும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசுவேன், ஆனா நீ முடியாதுன்றவிய, அடேய் அது அவங்களோட பாதுகாப்புக்காக பண்றதுடா அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல பின்னாடில இருந்து ஒரு சவுண்ட், யாரா அது அப்படின்ற மாதிரி திரும்பினா இந்த ஸ்கூல்ல வேலை பாக்குற பிடி டீச்சர் போல இருக்கு. யோ இங்க என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேட்க, பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு ஒரு சில பேர் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு பயந்து கிச்சன்ல ஒளிஞ்சிட்டு இருக்கேன், சாப்பாடுலாம் சூப்பரா இருக்கு, நகெட்ஸ் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த சைடு போய் பாக்குறாங்க. இப்ப அவங்க கூட பேசிட்டு இருக்கும் போது, உங்க பிரச்சனை எல்லாம் நானும் கேட்டேன் சார், ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே, வேணா என்கிட்ட ஒரு வழி இருக்கு சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்க, வழியா சொல்லியா ப்ளீஸ்யா அப்படின்னு ஹீரோயின் நின்னுட்டு இருக்கும் போது, எஸ்டிங்கிற கான்செப்ட் பத்தி தெரியுமா, அதாவது மாசத்துல ஒரு நாள் உங்க பசங்க என்ன கேட்டாலும் ஆமான்னு சொல்லணும், இதை மட்டும் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்க பசங்க உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்டு ஹீரோவும் ஹீரோயினும் கெக்க பெக்கன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. காமெடி பண்ணாம அந்த சைட் போயா, அதுங்க பண்ற வாழ்த்தனம்லாம் உங்களுக்கு தெரியுமா, தேவையில்லாம சில்லி கை எஸ்டேவா போயாங்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பிடி சார் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு, எனக்கு உங்க பசங்க யாருன்னு தெரியாது, ஆனா குழந்தைங்களை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, இதை கேட்ட உடனே ஹீரோயின் கொஞ்சம் நேரத்துக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உள்ள போய் பார்த்தா அங்க பசங்க எல்லாரும் அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது இவங்க ஸ்கூல்ல நடந்த விஷயத்தை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல எஸ்டேங்கிற அந்த மேட்டரை பத்தியும் சொல்ல, நம்ம 3வது பொண்ணு கியூட்டிக்கும் பையனுக்கும் அதை பத்தி தெரியல, ஆனா கேட்டிக்கு தெரிஞ்சிருக்கு, மாசத்துல ஒரு நாள் நம்ம எது கேட்டாலும் அதை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டுட்டு 2 பசங்களும் எக்ஸைட் ஆகுறாங்க. ஆனா கேட்டி மட்டும் அமைதியாவே இருக்காங்க. என்னமா நீ மட்டும் அமைதியா இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அட ஏன்பா அம்மா அதெல்லாம் அலோவே பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு ஃபன்னுனா என்னன்னே தெரியாது, இதுல எஸ்டே வரையும் காமெடி பண்ணாதீங்க மிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்டு ஹீரோயின் சோகமா அங்கிருந்து போறாங்க. இதை பார்த்த உடனே ஹீரோ, மவனே உங்க அம்மா ஒரு சூப்பர் அம்மான்னு சொல்லுப்பா அப்படின்னும் போது, நைனா காலையில தானே பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்படின்னு பையன் சொல்ல, உங்க அம்மாவுக்கு நல்லதுன்னு எதுவுமே தப்புல சொல்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. கட் பண்ணி மேல ஹீரோயினை காமிச்சா அவங்களோட பழைய போட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன யாடா ஃபன் இல்லன்னு சொல்றீங்க, நான் யாருன்னு காட்டுறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப கீழே வந்து, இங்க பாருங்க இந்த மாசத்தோட எண்ட்ல நம்ம எஸ்டே வைக்க போறோம், எல்லாம் ரெடியா இருங்க, எஸ்டேன்னா சாதாரணமா இருக்காது, நீங்க என்ன கேட்டாலும் எஸ் தான், அதுக்குன்னு ஒரு சில பவுண்டரிஸும் இருக்கு, ஜாலியா என்ஜாய் பண்றோம். இதை கேட்ட உடனே அவனுக்கு 2 பேரும் வழக்கம் போல குஷி ஆகுறாங்க. ஆனா இந்த சைடு நம்ம கேட்டி மட்டும் உஷாரா, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, எஸ்டே அன்னைக்கும் நீங்க தான் சொல்லுவீங்க, எவ்வளவு பெட் அப்படின்ற மாதிரி கேட்க, சரி ஓகே எஸ்டே அன்னைக்கு நானும் சொல்லிட்டா, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தனியா கான்சர்ட்டுக்கு போ ஓகேவா, ஆனா எஸ்டே மட்டும் நான் நினைச்ச மாதிரி முடிஞ்சுன்னா நம்ம 2 பேரும் தான் கான்சர்ட்டுக்கு போறோம் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க, இதை கேட்ட உடனே அந்த பொண்ணு டீலுக்கு ஓகேன்னு சொல்லிடுறா. எஸ்டே ஒன்னும் சாதாரணமான நாள் இல்ல, அது ஒரு அவார்ட், ஆஸ்கர் அவார்டுக்கு இணையானது, சோ அதுக்காக நீங்க எல்லாரும் குழைச்சான் பார்க்கணும், போய் படிக்கிற வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, பசங்களும் கொஞ்சம் கொஞ்சமா மார்க் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. பையன்லாம் 1ஆம் நம்பர் மார்க், ஆனா எஸ்டே வர்றதுக்கு முன்னாடி பி கிரேடே வாங்கிடுறான். நம்ம கேட்டிக்கு பிரச்சனை இல்ல, அவங்க நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் தான், இப்படி பசங்க எல்லாரும் நல்லா படிச்சதுனால எஸ்டேக்கும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்ப இவ்வளவு நாள் இவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தா அந்த எஸ்டேவும் வருது. அன்னைக்கு காலையில பசங்க 3 பேரும் வேகமா அப்பா அம்மாவோட ரூமுக்கு போகும்போது அங்க ஹீரோ நல்லா இழுத்து பொத்தி தூங்கிட்டு இருக்காரு. ஹீரோ என்ன ஆள காணோம், எங்கடா போனாங்க அவங்க, எஸ்டேனால ஓடிட்டாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது இப்போ ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து சர்ப்ரைஸ் வாங்க ஜாலியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினை கூட்டிட்டு பெட் மேல ஏறி குதிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அப்பாவை எழுப்புனதுக்கு அப்புறம், டாடி மம்மி 2 பேரும் இன்னைக்கு போனே யூஸ் பண்ணக்கூடாது சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல, எது அதெல்லாம் என்னால முடியாது எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது பசங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சரி ரைட் வேற வழி இல்ல ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, இப்ப கியூட்டி நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் ஏதோ ஃபேஷன் ஷோக்கு போற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கா. மேக்கப் போடுறது என்ன, கலர் கலரா காமெடி பீஸ் மாதிரி காஸ்டியூம் கொடுக்கறது என்ன, இந்த மாதிரி போயிட்டு இருக்க. இன்னைக்கு மொத்தமா நாங்க ஒரு சார்ட் ரெடி பண்ணிருக்கோம், அதுல 5 விஷயம் இருக்கு, இதுல இருக்கிறது நாங்க ஒவ்வொன்னா தான் ரிவீல் பண்ணுவோம் சரி ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீம் கடைக்கு போறோம், எல்லாம் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி இருங்க பசங்களா ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரேன். ட்ரெஸ்ஸை மாத்துறீங்களா, நோ 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 நோ, இதே மேக்கப் இதே ட்ரெஸ், யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது, அப்படியே வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போயிடுறானுங்க. இப்ப கார்ல போகும்போதா, டேய் பைத்தியக்காரங்க மாதிரி இருக்கும்டா, ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. பசங்க அதை பத்தி எல்லாம் கவலையே படல. இப்ப ஐஸ்கிரீம் ஷாப்புக்குள்ள போகும்போது, என்னப்பா மாறு வேஷ போட்டியா அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்க. அட ஏன்பா கடுப்பை கிளப்புறீங்க, சரி பசங்களா என்ன ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, நாங்க டீமன் சேலஞ்சுக்காக வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி பசங்க சொல்லும் போது, இதை கேட்டுட்டு அங்க கடைக்காரங்க எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. கன்ஃபார்மா, ஆமா கன்ஃபார்ம் தான் அப்படின்னு கடைக்காரன் வில்லத்தனமா சிரிக்கும் போது, என்னடா பயமுறுத்துறீங்க, சரி ஓகே ஐஸ்கிரீம் என்னப்பா வேலை, அதுவா சார் 10,000 அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, 10,000 என்னங்கடா அது அப்படின்ற மாதிரி கேட்க, நோ 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 நோ, நீங்க நினைக்கிற மாதிரி 10,000 இல்ல, 1 மணி நேரத்துல நீங்க அந்த ஐஸ்கிரீமை சாப்பிடணும், சப்போஸ் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா காசே கொடுக்க தேவையில்ல, இல்லன்னா காசை கொடுக்கணும் அப்படின்னும் போது நம்ம பசங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. நல்லா 20-30 சர்விங்க சேர்த்து வச்சிருப்பானுங்க போல இருக்கு. இது எப்பறம் 1 மணி நேரத்துல திங்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இவர் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்ற மாதிரி மொத்த கடையும் டைமரை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்க, ஆனா நம்ம அம்மாவும் அப்பாவும் தான் போட்டி போட்டு சாப்பிட்டு இருக்காங்க. ஐயோ என்னால முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லா பசங்களும் படுத்துடுறாங்க. அந்த சைடு அம்மாவாலையும் முடியல, இதுக்கு மேல என்னால முடியாதுங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது, இந்த கருமத்துக்குலாம் என்னால 10,000 ரூபாய் செலவு பண்ண முடியாது, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே முழுங்கிட்டு இருக்காரு. கடைசி 10 செகண்ட் தான் இருக்கு, பவுல கிளியர் பண்ணி ஆகணும். நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, இப்ப சூப் குடிக்கிற மாதிரி அந்த ஐஸ்கிரீமை மொத்தமா உறிஞ்சு சாப்பிடுறாரு. ஓ மை காட் வாட் எ ரெக்கார்ட், இது வரைக்கும்
யாரும் இந்த கடையில ஜெயிச்சது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அந்த சமயத்துல நம்ம ஆளுக்கு ஒரு பிரச்சனை. நம்ம ஆளுக்கு கொமட்ட ஆரம்பிச்சிருச்சு. வேகமா பாத்ரூம்குள்ள ஓடிடுறாரு. பின்னாடியே அங்க ஒர்க் பண்ற இன்னொருத்தரும் போறாரு. ரூல்ஸ் படி சாப்பிட்டதை வாந்தி எடுக்க கூடாது, அப்படி எடுத்துட்டா தோத்துருவாங்க. அட என்னப்பா சொதப்பிட்டாரு அப்படின்னு இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல ஒருத்தர் வேகமா ஓடி வந்து வெற்றி வெற்றி அவர் வாந்தி எடுக்கல, பின்னாடி தான் போயிட்டு இருக்கு, சோ ரூல்ஸ் படி அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு குஷியா கத்திட்டு இருக்கும் போது இதை கேட்டு நம்ம பசங்களும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப கார்ல போயிட்டு இருக்கும் போது யப்பா முடியலடா அப்படின்னு அப்பா வயித்த புடிச்சிட்டு இருக்காரு. பசங்க சாட்டு செஞ்சிருந்தாங்க இல்லையா, அதுல ரெண்டாவதா என்ன பண்ணணும்னு காட்டுறாங்க. அப்பா வண்டியை கார் வாஷுக்கு விடுங்க அப்படின்னு சொல்லும் போது நல்ல வேலை பசங்களா, வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் உருப்படியா ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டிருக்கீங்க, நானே வண்டியை கழுவணும் தான் இருந்தேன், வாங்க போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார் வாஷ்குள்ள போகும்போது அந்த சமயத்துல தான் ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறாங்க. அப்பா விண்டோவை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு ஒண்ணும் புரியல. டேய் என்னடா சொல்றீங்க, உடம்பெல்லாம் நனைஞ்சிரும்டா அப்படின்னும் போது அதான் எங்களுக்கும் வேணும், ஓபன் பண்ணுங்க, கார் முழுக்க தண்ணி ரம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ ஓபன் பண்ண இவங்களுக்கும் வேற வழி இல்ல. எஸ்டேன் வேற சொல்லிட்டாங்க இல்லையா, ரைட்ரா நம்மளா தண்ணியான்னு பாத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார் விண்டோவை ஓபன் பண்ணி விட்டுட்டு கார் வாஷ்குள்ள போறாங்க. இப்ப ரொம்ப நேரம் கழிச்சு டோரை ஓபன் பண்ணா ஏதோ குளத்துக்குள்ள வண்டியை விட்டு எடுத்த மாதிரி அவ்வளவு தண்ணி, ட்ரெஸ் இப்படி நனைஞ்சு போச்சே அப்படின்ற மாதிரி அப்பாவும் அம்மாவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அட கவலைப்படாதீங்கப்பா, சரி அடுத்து மூணாவது நாங்க சொல்ற இடத்துக்கு வண்டி விடுங்க, குயிக் 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 அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னும் என்னென்னலாம் காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு அப்பா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அம்மா கொஞ்சம் ஜாலியா தான் இருக்காங்க. இப்ப கார் நேரா மலைக்கு மேல ஏதோ ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல போய் நிறுத்தும் போது அங்க பழைய பார்க்ல நிறைய பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க. என்னடா அது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்தாங்க ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டுக்காங்க, நம்ம எல்லாருமே வேற வேற டீம் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இறங்க. அங்க பார்த்தா இவங்க ஒவ்வொருத்தரோட டீம்லயும் விளையாடுறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஏ பசங்களா எப்படா இவ்வளவு பெரிய விளையாடுறதுக்காக சேர்த்தீங்க அப்படின்னும் போது ஒன்னும் இல்லப்பா, எஸ்டே பிளான் பண்ணியிருந்தோம்ல, வேலைக்கு ஆள் தேவை, அதுக்கு இன்டர்வியூ இப்படிதான் எடுக்க போறோம்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம், அதான் வந்திருக்கானுங்க, அவங்களுக்கு என்ன தெரியவா போது, விடுங்க ஒரு நாள் ஜாலியா இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னங்கடா திருட்டுத்தனம்லாம் பண்றீங்க, ஐயோ உண்மை தெரிஞ்சா நிம்பிடுவானுங்களே, நோ சொன்னாதான்ப்பா அவங்களுக்கு தெரியும், பாடியில பொய்ய காமிச்சுக்காதீங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இதான் ரூல்ஸ், நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு கலர் இருக்கு, எல்லாருக்குமே பலூன்ல தண்ணி ரெப்பி கொடுக்கப்படும், யார் மேல எல்லாம் பலூன் படுதோ அவங்க அவுட், அண்ட் எல்லாரோட சைட்லயும் ஒரு கொடி இருக்கும், எல்லாரும் பண்ண வேண்டிய வேலை அவங்க கலர் கொடியை காப்பாத்தணும், அதே சமயம் ஆப்போனன்ட்டோட கொடியை கவுக்கணும் அப்படின்னு எல்லா ரூல்ஸையுமே சொல்லிட்டு அந்த கேமுடைய அம்பையரை கூப்பிடுறாங்க. அங்க ஸ்கூல்ல இந்த எஸ்டேங்கிற ஐடியாவை கொடுத்திருப்பான் இல்லையா பிடி சார், அவர் அங்க வந்திருக்காரு. யோ அட்வைஸ் நீங்க என்ன பண்ற அப்படின்ற மாதிரி இந்த அப்பாவும் அம்மாவும் ஷாக் ஆகும் போது உங்க பசங்க தான்ப்பா என்னைய கூப்பிட்டாங்க, அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி ரைட் என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மேட்ச் ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப பசங்க எல்லாம் தோத்தாலும் பரவாயில்ல, எங்க அம்மா தான்டா உங்க டார்கெட், அடிங்கடா எங்க அம்மாவை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாட்டர் பலூன் எடுத்து அடிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. கேம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. நம்ம பொண்ணு அந்த சைடு சுத்திட்டு இருக்கா, அந்த சைடு பையனும் கஷ்டப்பட்டு தாக்கு பிடிச்சிட்டு இருக்க, ஆனா பையனை காலி பண்ணிடுறாங்க. நம்ம கேட்டி மட்டும் தான் அம்மாவை தேடி குறியா போயிட்டு இருக்கா. தா எங்க அம்மா அங்க இருக்காடா, எட்ரா பலூன அடிங்கடா எங்க அம்மாவை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் அசால்ட்டா எல்லாத்துல இருந்தும் தப்பிச்சிட்டு இருக்காங்க. 1000 தான் இருந்தாலும் ஒரு காலத்துல நம்ம ஹீரோயின் தானே பண்ணு, கையில பலூன் எடுத்து சும்மா அத்தனை பேரையும் ஒத்தாலா காலி பண்றாங்க. எங்க அம்மாவா இது அப்படின்ற மாதிரி கேட்டி பாத்துட்டு இருக்கேன். என்னடி பாக்குற, லயன் இஸ் ஆல்வேஸ் அ லயன் அப்படின்னு சொல்லிட்டு கையில பலூன் எடுத்து ஒரே அடி, நம்ம கேட்டியும் அவுட், ஹீரோயின் தான் ஜெயிக்கிறாங்க. அடேங்கப்பா ஜாலி ஜாலி தான் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்க. எங்கடா நம்ம ஹீரோயின் நைஸா அந்த சைடு காமிச்சா, இன்னைக்கு ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்கு போல இருக்கு, அதை போன் வழியா பாத்துட்டு இருக்கும் போது பக்கத்துல கியூட்டி அதை பாத்துடுறா. அப்பா என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஒன்னும் இல்லமா போன்ல ரிங்டோன் செட் பண்ணிட்டு இருந்தேன், நீ எதையுமே பாக்கல தானே அப்படின்ற மாதிரி கேட்க, பாக்கலையா இப்பதானே போனை கையில வச்சிருந்தீங்க பாக்கலையான்னு கேக்குறீங்க, 5 வயசுலயே ரொம்ப தெளிவா இருக்காளே அப்படின்னு அப்பா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல கீழே ஒரு பறவை கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்னன்னா மரத்துக்கு மேல இருக்க கூட்டுல இருந்து காக்காவோட குட்டி கீழே விழுந்துருச்சு போல இருக்கு. அதை கியூட்டி பார்த்துட்டு அப்பா அதை காப்பாத்துங்கப்பா மேல வைங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ நிமிந்து பார்த்தா மரம் எங்கேயோ இருக்கு, இவ்வளவு ஹைட்ல என்னால ஏற முடியாதுமா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சரி ஓகே உங்களுக்கும் எனக்கும் ஒரு டீல், நீங்க இந்த குட்டியை காப்பாத்திருக்க, நான் மத்தவங்க கிட்ட நீங்க போனை யூஸ் பண்ண விஷயத்த சொல்ல மாட்டேன் அப்படின்னும் போது அடி பாவி இந்த வயசுலயே பிளாக்மெயிலா, சரி எனக்கும் வேற வழி இல்ல, இல்லாட்டி வேற ஏதாவது பண்ண சொல்லுவாளுங்க, அதுக்கு நீயே பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த குட்டியை எடுத்துட்டு போய் கஷ்டப்பட்டு அந்த மரத்துக்கு மேல ஏறி அதோட கூட்டுல வச்சிடுறாரு. என்ன காக்கா குட்டிங்கெல்லாம் இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்க. அந்த சமயத்துல மண்டையிலே வந்து கொத்துது காக்கா, சும்மா இல்ல அதோட கூட்டை நீங்க உடைக்க பாக்குறீங்கன்னு நினைக்குது, சீக்கிரம் தப்பிச்சு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எங்க தலையில கொட்டு வாங்கினதுல தலைவன் மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டான். அப்பயும் அந்த காக்காங்க எல்லாம் சும்மா இல்லையே மண்டையை போட்டு பெராண்டிக்கிட்டே இருக்குங்க. இப்ப நம்ம ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்காரு. இந்த சைடு நம்ம ஹீரோயினும் கேட்டியும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடி இந்த சவுண்டை பார்த்து திரும்பும் போது அது உங்க அப்பா தானே அப்படின்னும் போது அப்பா மாதிரி தான் இருக்காரு, ஏன்னா காக்கா கூட விளையாண்டுகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோ தூரத்துல போயிட்டு கீழே விழுந்துடுறாரு. கட் பண்ணா ஹீரோவை ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ள போகும்போது அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வேற சீக்கிரம் தள்ளுங்க தள்ளுங்க ஹார்ட் அட்டாக் கேஸ் வருது அப்படின்ற மாதிரி சொல்ல, இது ஹார்ட் அட்டாக்கா, காக்கா தாமா கடிச்சிருக்கு, அட சும்மாரியா இப்பெல்லாம் பில்டப் கொடுத்தாதான் உன்னை வந்து பாப்பாங்க, சீக்கிரம் வீட்டுக்கு போகணுமா வேணாமா அப்படின்னு கேட்ட உடனே நம்ம ஹீரோவும் அமைதியா படுத்துக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு வீட்டுக்கு அனுப்புற அளவுக்கு ரெடி பண்ணிடுறாங்க. சரி ஓகே பசங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்த இடத்துக்கு போகணும், எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும் போது அம்மா அது ஒரு சின்ன பிரச்சனை இருக்குமா, என்னால முடியலமா அப்படின்னும் போது அப்படியா சரி எனக்கும் புரியுது, போற வழியில உங்களை வீட்டுல இறக்கி விட்டு
நானே பசங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ரொம்ப தேங்க்ஸ்மா, ஆனா வீட்டுல வேணாம், என்னை ஆபீஸ்ல இறக்கி விட்டுரு, நான் அங்க இருந்து வீட்டுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொன்னதுதான். எது ஆபீஸா? எனக்கே காது குத்த பாக்குற பாத்தியா, நீ ஏன் வந்து இத பசங்க கிட்ட சொல்லுவியா, அங்க இருந்து நீ ஆபீஸ்க்கு போய்ப்பியா, எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி டிமிக்கி கொடுத்து என்ன வில்லி மாதிரி ஆக்கிட்டல, நீ வந்து பேசுறா வாடா அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க ஹீரோவை. பேபி என்னது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப வெளியில போய் நிறுத்தினா அந்த இடத்துல நம்ம பசங்க 3 பேரும் பாவமா நின்னுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் போயிட்டு ஆம்புலன்ஸ் டிரைவர் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவங்களும் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. என்னன்னா அவங்களுக்கும் இந்த எஸ்டே மேட்டர்லாம் தெரியும் போல இருக்கு. அவங்க ஜாலியா பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோ இப்ப பசங்களை கூப்பிட்டு, பசங்களா எனக்கு ஒரு முக்கியமான வேலை ஆபீஸ்ல இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப நீங்க போறீங்களா நைனா அப்படின்னு பசங்க சோகமாகும் போது, என்ன ஏன் இப்படி சோதிக்கிறீங்க, சும்மா சொன்னேன் பசங்களா, ஆபீஸ்ல பெரிய வேலை இருக்கு, ஆனா அதை நாளைக்கு பாத்துக்கலாம், எனக்கு நீங்க தான்டா முக்கியம் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது இதை கேட்டுட்டு பசங்களும் குதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா அப்பா சார்ட்ல போட்டிருக்கப்படி 4ஆவதா நம்ம தீம் பார்க்குக்கு போகணும், ஆனா ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு, இப்ப போனா ரொம்ப லேட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல யாம இருக்க பயமேன் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா ஆம்புலன்ஸ் டிரைவர். ஏறுங்க பசங்களா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆம்புலன்ஸை யூஸ் பண்ணி அவங்கள வேகமா கூட்டிட்டு போயிட்டு தீம் பார்க்ல விட்டுறாங்க. ஏ பசங்களா ஹேவ் ஃபன்ரா, ஜாலியா இருக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்ல, அதுக்கடுத்து ரோலர் கோஸ்டர் ரைடு ஏகப்பட்டது, ஜாலியா இருக்காங்க எல்லாரும். ஹீரோயின்லாம் ரொம்ப நாள் கழிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அங்க சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது நம்ம கேட்டி போனை வச்சுட்டு சுகர் கேண்டி வாங்கலான்னு போறாங்க. அந்த சமயத்துல போன்ல ஒரு மெசேஜ், என்னது இது அப்படின்ற மாதிரி சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா அதுல கேட்டி அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட இன்னைக்கு கான்சர்ட்டுக்கு போறத பத்தியும் அந்த இடத்துல அந்த ஃப்ரெண்டோட கசின் 2 பேர் வர்றத பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. அதுலயும் பையன் நல்லா இருக்கான்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. இந்த மெசேஜை படிச்சுட்டு ஹீரோயினுக்கு சரியான கோவம். கேட்டி இப்ப திரும்ப வந்ததுக்கு அப்புறம் என்னது அப்படின்ற மாதிரி கேட்க, எதுக்கு இப்ப என் போன் எடுத்தீங்க மா, நீங்க திருந்தவே மாட்டீங்களா, தட்ஸ் மை பர்சனல், எதுக்காக அதுக்குள்ள தலையிடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எதிரி பர்சனல், நீயும் நானும் தானே கான்சர்ட்டுக்கு போறதா இருந்தோம், அம்மா நீங்க கண்டிப்பா ஜெயிக்க மாட்டீங்கம்மா, வேணா பாருங்க, ஏன்னா நீங்க ஒரு சுயநலவாதி, எங்களுக்காக பண்றதா உங்களுக்கு நினைப்பு, ஆனா எங்களை பாதுகாக்கிறேங்கிற பேர்ல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, என்னைக்காவது எங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சமயத்துல பக்கத்துல ஹீரோ இதெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆயிடுறாரு. இங்க பாரு கேட்டி, அம்மா கிட்ட மரியாதை கொடுத்து பேசு, போய் உன் தங்கச்சியையும் தம்பியும் பாத்துக்கப்போ, நான் அம்மா கிட்ட தனியா பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களை அனுப்பிடுறாரு. இப்ப அவங்க சோகமா அந்த சைடு போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. என்ன என் பொண்ணு இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, ஒரு காலத்துல எப்படி இருந்தா, அவ சின்ன குழந்தை, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, அவளுக்கு டயப்பர் மாட்டி விட்டது, ஒரு வயசுல அவளை நடக்க வச்சது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டே போகும்போது நம்ம ஹீரோ எல்லாத்தையும் கேட்டுட்டு, ஏமா அது அப்பமா 15 வருஷத்துக்கு முன்னாடி, அட ஏங்க எனக்கு அவ இப்பயும் குழந்தை தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது இதை கேட்டுட்டு ஹீரோக்கே தலைவலிக்க ஆரம்பிச்சிருது. பசங்களை கொஞ்சம் ஃப்ரீடமா இருக்க விடுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் இப்ப அந்த சைடு பார்க்கும்போது அங்க ஒரு கேம்ல குரங்கு பொம்மை இருக்கு. சின்ன வயசுல நான் அவளுக்கு வாங்கி கொடுத்த அதே பொம்மை மாதிரி இல்ல, இதை மட்டும் நான் அவளுக்கு ஜெயிச்சு கொடுத்தேன், கண்டிப்பா அவளுக்கு அந்த ஞாபகங்கள்லாம் வரும், அதுக்கப்புறம் அவ புரிஞ்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் வேகமா அந்த கேமை விளையாடுறதுக்காக போறாங்க. ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ பின்னால இருந்து பாத்துட்டு இருக்கும் போது அங்க இன்னொரு ஆன்ட்டியும் விளையாட போறாங்க. அவங்க கிட்ட நம்ம ஹீரோயின், எக்ஸ்கியூஸ் மீ மேடம், என் பொண்ணுக்காக நான் அதை ஜெயிக்கணும், கொஞ்சம் விட்டு கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் முடியாது, உனக்கு வேணா நீ ஜெயிச்சுக்கோ, எனக்கும் பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு அது தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, சரி ஓகே ரொம்ப பண்றாளே இரு உன்னை ஜெயிச்சு அசிங்கப்படுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அந்த ஆண்டி கூட நம்ம ஹீரோயின் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. வாழைப்பழத்தை எடுத்து தூக்கி போட 2 சைடும் குரங்கு ஏறிக்கிட்டே இருக்கு. யார் ஜெயிக்க போறானே தெரியல. கமான் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஹீரோ ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் ஜெயிச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு அந்த கடைக்காரங்களும் பொம்மையை எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்கலான்னு போகும்போது, இல்ல முடியாது நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லி பக்கத்துல உள்ள ஆண்டி சண்டை போடுவாங்களாம். இப்ப அந்த பொம்மையை வாங்கலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு கேட்டி மேல இருந்து கோவமா என்னன்னு தெரியல, அந்த புது ஆண்டி கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களும் சும்மா இல்ல, பதிலுக்கு நம்ம ஹீரோயின் அடிக்க நம்ம ஹீரோ நடுவுல போய் 2 பேர்கிட்டே அடி வாங்கிட்டு இருக்காரு. ஏன் நிறுத்துங்கடா, இதுல பாவம் அந்த கடைக்காரங்க தான் மொத்த கடையும் நாஸ்தி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கட் பண்ணா 3 பேருமே போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. அங்கேயும் அந்த புது ஆண்டியும் ஹீரோயினும் யாரு உண்மையிலேயே ஜெயிச்சதுன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சரி இவங்க எல்லாரும் இங்க இருக்காங்களே, நம்ம பசங்க 3 பேர் எங்கன்னு பார்த்தா அவங்களும் அதே போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க. நம்ம கேட்டி சரியான உஷாரு. இவ அங்க உள்ள ஒரு டம்மி போலீஸ் கிட்ட போயிட்டு, என் தாத்தாவும் பாட்டியும் வெளியில கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே பத்திரமா போயிட்டு வாங்க சரியா டாடா அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க 3 பேரும் வெளியே போறாங்க. அங்க வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம கேட்டியோட ஃப்ரெண்டு, கூடவே அந்த ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க. அவங்க கூட பேசிட்டு இருக்கும் போது, அக்கா பயமா இருக்கு அப்படின்னு தம்பியும் கியூட்டியும் சொல்ல, ஏய் பயப்படாதீங்கடா எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான், நம்மள வீட்டுல விட்டுருவாங்க வாங்க ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கார்ல வீட்டுக்கு போறாங்க. அங்க பார்த்தா இந்த தம்பி பயமா இருக்குன்னு சொன்னால, இந்த பயப்புல ஒன்னும் சாதாரண ஆள்ல போல இருக்கு. அவன் கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கான். என்னன்னா இந்த பையனுக்கு சயின்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல, சாப்பாட்டுல கூட வெல்கானோ பண்ணிட்டு இருந்தானே, அதே மாதிரிதான் இவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாரும் வீட்டுல ஒரு சயின்ஸ் பார்ட்டி பண்ணலாம்னு சொல்லி பசங்க அரேஞ்ச் பண்ணிருக்கும் போது இப்ப இவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள போறாங்க. நைட்டு பார்ட்டிக்காக தம்பி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது கேட்டியும் அவங்களோட ஃப்ரெண்டும் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வெளியே வராங்க. அக்கா செம்மையா இருக்க கான்செர்ட்டுக்கா, சரி பத்திரமா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது கேட்டிக்கு லைட்டா டவுட்டா இருக்கு. என் தம்பியும் தங்கச்சியும் தனியா இருக்காங்க, பேசாம இன்னைக்கு நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அக்கா நாங்க ஒன்னும் சின்ன குழந்தைங்க இல்ல, நீ பத்திரமா போயிட்டு வா, ஃப்ரெண்டு கூட தானே போற, ஜாக்கிரதையா இரு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம அக்காவும் இதை கேட்டுட்டு, சரி ரைட்ரா ஏதாவது தப்பா இருந்துச்சுன்னா போன் பண்ணுங்க
சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டியா அவங்களோட ஃப்ரெண்டு கூட கார்ல கிளம்புறாங்க. அந்த சைடு போலீஸ் ரொம்ப நேரம் கழிச்சு இப்பதான் சிசிடிவி செக் பண்ணி பாத்துருக்காங்க. அவங்க ஹீரோயின் கிட்ட வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க தான் ஜெயிச்சிங்க, அவங்க தான் தேவையில்லாம உங்ககிட்ட சண்டை போட்டிருக்காங்க, இந்தாங்க குரங்கு பொம்மை, நீங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினும் வாங்கிட்டு போலாம் தான் பாக்குறாங்க. பக்கத்துல அந்த புது ஆண்டியை பார்த்தா அவங்களை கூப்பிடுறதுக்கு யாருமே வரல. இந்தாங்க இந்த பொம்மையை நீங்களே வச்சுக்கங்கன்னு ஹீரோயின் அதை கொடுக்கும்போது, பரவாயில்ல எனக்கு தான் கண்ணு சரியா தெரியல, நான் ஜெயிச்சதா நினைச்சுக்கிட்டேன், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்டுட்டு ஹீரோயினும் அந்த பொம்மையை எடுத்துட்டு வெளியே வராங்க. இப்ப வந்து பார்த்தா பசங்களை காணோம். சார் எங்க பசங்க எங்க அப்படின்ற மாதிரி அந்த டம்மி போலீஸ் கிட்ட கேட்கும்போது, அவங்களா தாத்தா பாட்டி கூட போயிட்டாங்களே அப்படின்னு சொல்ல, தாத்தா பாட்டியா, யோ அவங்க மெக்சிகோல இருக்காங்கயா, என்னையா பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் டென்ஷன் ஆக இப்பதான் இவங்க எல்லாருக்குமே புரியுது பசங்க ஏமாத்திட்டு எஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்க போயிருப்பாங்கன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இவங்களுக்கு ஞாபகம் வருது, அந்த சார்ட்ல 5ஆவதா இன்னொரு விஷயம் பாக்கி இருக்கும், கண்டிப்பா பசங்க அதை பண்றதுக்காக தான் போயிருப்பாங்க அப்படின்றத கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு அந்த சார்ட்டை எடுத்து செக் பண்ணும்போது வீட்டுல சயின்ஸ் பார்ட்டி அதுக்கப்புறம் கான்சர்ட் இந்த ரெண்டும் தான் போட்டிருக்கு. பொண்ணு பசங்க 2 பேரும் வேற வேற இடத்துல இருக்காங்களே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்துல ஹீரோ தான் கரெக்டா ஐடியா கொடுக்குறாரு, நீ அந்த டம்மி போலீஸ் கூட கான்சர்ட்டுக்கு போ, நான் வீட்டுக்கு போயிட்டு பார்ட்டியை நிறுத்துறேன் ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனும் அதை கேட்டுட்டு கிளம்புறாங்க. அங்க போற அந்த போலீஸ் வேற, மேடம் ஃபர்ஸ்ட் டைமா அந்த காரை ஓட்டுறேன் மேடம், ரொம்ப முக்கியம்டா, பிள்ளைங்களை அனுப்பி வச்சுட்டு பேசுறான் பாரு, பேசாம வண்டி ஓட்டுறா அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, என்ன மேடம் வாடா போடலாம் கூப்பிடுறீங்க, அது ஒரு எமோஷன்ல வந்துருச்சு, வண்டியை ஓட்டுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப 2 பேரும் வேகமா அந்த கான்சர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த சைடு வீட்டுல பசங்க பார்ட்டி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, ஒருத்தன் என்னடானா கையில சேர் எடுத்துட்டு சுத்துறான், இன்னொருத்தன் என்னடானா போட்டோஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு தம்பிக்கு என்ன பண்றதுனே தெரியல, டேய் என்னடா ஓவரா பண்றீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்கடா அப்படின்ற மாதிரி கத்தும் போது ஒருத்தனும் பேச்ச கேட்கல, டிவி எல்லாம் டமாரு, ஐயோ அவசரப்பட்டோமே அப்படின்ற மாதிரி தம்பியும் அவனுடைய ஃப்ரெண்டும் ஃபீல் பண்ணிட்டு இருக்க இப்ப தங்கச்சி வேற ஒரு வேலையை பாக்குறா பாருங்க, மேல போயிட்டு இவங்க செஞ்சு வச்சிருந்தாங்கல்ல வால்கனோ கெமிக்கல், அதை போயிட்டு ஊத்த போறேன்னு ரெடி ஆயிட்டு இருக்கா. ஏமா தயவு செஞ்சு அதை பண்ணிராத, ஏற்கனவே நாங்க வேற வீடு முழுக்க ரெடி பண்ணி வச்சிட்டோம், அதை வெளியில தான் நாங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதா இருக்கோம் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல தங்கச்சியும் சரி ஓகேண்ணா நீ இவ்வளவு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டி இறங்கலான்னு பாக்குறா. ஆனா கை வலிக்கு அவ கையில வச்சிருந்த சொல்யூஷன் ஃபுல்லா அதுல கொட்டிடுது. இப்ப வீடு முழுக்க நுரையா ரொம்ப ஆரம்பிக்க இதுல பின்னாடி பிஜிஎம் வேற ஓடிட்டு இருக்கு. சோ பசங்க எல்லாரும் ஜாலியா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறானுங்க. ஐயோ அப்பா அம்மா வந்தாங்கன்னா நாங்க செத்தோம் அப்படின்ற மாதிரி தம்பி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சைடு ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம கேட்டியை காட்டுறாங்க. அங்க கான்சர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பசங்களை மீட் பண்ணிருப்பாங்க. இப்ப எல்லாம் ஒண்ணா நடந்து போயிட்டு இருக்கும் போது நம்ம கேட்டிக்கு லைட்டா பயமா இருக்கு. அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட இன்னைக்கு எனக்கு என்னமோ தப்பா படுது, நம்ம வேணா அப்புறமா வெளியே வரலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட உடனே அந்த ஃப்ரெண்டு சரி ஓகே ரைட் பத்திரமா வீட்டுக்கு போயிடு, என்ன நான் உன்னை அப்புறமா பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு தனியா போயிருவாளாம் அந்த பசங்க கூட. ஏன்னா அவளோட கசின் தானே. இதை பார்த்துட்டு நம்ம கேட்டிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவளை நம்பி தானே வந்திருப்பாங்க, அவளை திரும்ப கூப்பிடவும் முடியாது, ஏதோ கெத்தா பேசிட்டோம், இப்ப என்ன பண்றது, சரி அம்மாக்காவது கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து பார்த்தா போன் டெட், சார்ஜ் காலி, ஐயோ ஐயோ நாசமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நடந்து போயிட்டு இருக்கும் போது அங்க கிரௌடு வேற ஈசல் கூட்டம் மாதிரி மொக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கான்சர்ட் ஸ்டார்ட் ஆக போகுது, ஐயோ என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் டம்மி போலீஸும் கூட அந்த கான்சர்ட்டுக்கு வந்துட்டாங்க. பொண்ணுங்க எங்க இருக்கா பொண்ணு அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்கும் போது அங்க கேட்டி இருக்க இடம் ஹீரோயினுக்கு தெரியல, ஹீரோயின் இருக்க இடம் கேட்டிக்கு தெரியல. நம்ம கேட்டி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க, எனக்கு அம்மா கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி அழுதுட்டு இருக்க அங்க உள்ள யாரும் கண்டுக்கல. ஏன்னா கான்சர்ட் வேற ஸ்டார்ட் ஆக போகுது. சோ எல்லாம் ஒரு வைப்ல இருக்கானுங்க. அந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, வேற வழி இல்லாம ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. அங்க பேக் ஸ்டேஜ்ல நின்னுட்டு யாராவது ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த கான்சர்ட்ல பாட போற சிங்கரும் அதே இடத்துல தான் இருக்காங்க. அவங்களோட ட்ரெஸ்ல லைட்டா ஒரு ஓட்டை இருக்கு போல இருக்கு, யாராவது இதை கொஞ்சம் தைக்க சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் பாக்கெட்ல எப்பவுமே இந்த த்ரெட்டும் ஊசியும் வச்சிருப்பாங்க எமர்ஜென்சி பர்பஸ்க்காக. அவங்க வேகமா போயிட்டு தச்சிட்டு இருக்கும் போது வேற வழி இல்ல, இவங்க கிட்டே மொத்தமா சொல்லிட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்றாங்க. அவங்களா ஏங்க இப்ப அதுக்கு நான் என்ன பண்றது, உங்களை ஸ்டேஜ் மேல நின்னு பேச வைக்கணுமா, அப்படிலாம் பண்ணீங்கன்னா ஷோ ப்ரொடியூசர் என்னைய பிடிச்சி உள்ள போட்டுருவான், சாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்க அந்த சைடு ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டாரு. உள்ள போய் பார்த்தா ஃபுல் நொர, எல்லாம் ஏதோ பெரிய பசங்க மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு ஹீரோக்கு எங்க இருந்து கோவம் வருதுன்னு தெரியல. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைமா பசங்க எல்லார்கிட்டயும் டேய் நிறுத்துங்கடா அப்படின்ற மாதிரி கதை எல்லா பசங்களும் பயந்துடுறாங்க. பார்ட்டி எல்லாம் முடிஞ்சு எல்லாம் போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்டுட்டு அவங்க எல்லாரும் வெளியே போலான்னு பார்க்கும்போது அடேங்கப்பா எங்கடா போறீங்க, ஒருத்தனும் கிளீன் பண்ணாம இங்க இருந்து வீட்டுக்கு போக கூடாது சீக்கிரம் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லா பசங்களும் கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சைடு நம்ம ஹீரோயின் இன்னமும் பேக் ஸ்டேஜ்ல ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது இப்ப அந்த சிங்கர் பக்கத்துல வந்துட்டு ஏமா தயவு செஞ்சு என் முடிவை தப்புன்னு ஃபீல் பண்ண வச்சிடாத, இந்த மைக்க புடி 5 நிமிஷம் ஸ்டேஜ் உன்னோடது, உன்னால முடிஞ்ச ஏதாவது ஒண்ணு பண்ணு போ அப்படின்ற மாதிரி சொல்ல ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஸ்டேஜுக்கு போறாங்க. அங்க ஆடியன்ஸ் எல்லாரும் இதை பார்த்துட்டு யோ என்னையா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவங்க பொண்ணை பத்தி கேட்கும் போது யாருக்கும் எங்க இருக்காங்கன்னு தெரியல. அங்க நம்ம கேட்டிக்கும் இந்த விஷயம் எல்லாம் தெரிய மாட்டேங்குது.
ஏன்னா அவங்க கீழே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல சடனா ஒரு ஐடியா வருது. ஹீரோயினுக்கும் கேட்டிக்கும் மட்டும் பிடிச்ச ஒரு மெலோடி சாங் அவங்க ஸ்டேஜ்ல பாட ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் இந்த சிங்கரோட பாட்டு தான். வருஷம் இந்த கான்சர்ட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? சோ இவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்ச அந்த பாட்டை பாடிட்டு இருக்கும்போது ஆடியன்ஸும் இதை சேர்ந்து பாடிட்டு இருக்க கேட்டிக்கு இந்த வாய்ஸ் கேட்டுருது. என்ன ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு கேவலமான குரலா இருக்கே அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு பார்த்தா அங்க நம்ம ஹீரோயின் பாடிட்டு இருப்பாங்களாம். இதை பார்த்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேகமா வரும்போது அந்த சைடு ஹீரோயினும் கேட்டியை பார்த்துட்டு ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி போய் அவங்கள கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒன்னும் இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்ல, சாரிமா நீங்க சொன்ன பேச்ச நான் கேட்டிருக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினும் சரி இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டே பரவாயில்ல விடு, சரிவா ஃபீல் பண்ணதெல்லாம் போதும், கான்சர்ட்டை என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு ஹீரோயினும் கேட்டியும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்ப அந்த சமயத்துல ஸ்டேஜ்ல இந்த சிங்கர், ஹலோ மேடம் என்ன கான்சர்ட் ஆரம்பிச்சு வச்சுட்டு அப்படியே போயிட்டா என்ன அர்த்தம், ரெண்டு பேரும் ஸ்டேஜுக்கு வாங்க என் கூட சேர்ந்து கோரஸ்ல பாடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினையும் கேட்டியும் ஸ்டேஜ் கூப்பிடுறாங்க. அம்மா கேட்டிக்கெல்லாம் ஷாக்கா இருக்கு, எது இந்த சிங்கர் கூட நான் ஸ்டேஜ்ல பாட போறேனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஸ்டேஜ்ல ஏறி இப்ப பாட்டு பாடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவங்களோட பொண்ணு கூட கான்சர்ட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஆசை நிறைவேறிடுச்சு. இப்ப இந்த கான்சர்ட்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அங்க பசங்களும் ஃபுல்லா கிளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க. அந்த ஒரு பயலோட அட்வைஸால பரவாயில்ல இந்த எஸ்டே நல்லா தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பசங்க சொல்ல இதை கேட்டுட்டு அப்பாவும் அம்மாவும் கூட சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு பின்னாடி கார்டன்ல ஒரு டென்ட்டை போட்டு 5 பேரும் ஒரு நல்ல குடும்பமா ரொம்ப நாட்கள் கழிச்சு சந்தோஷமா ஃபன்னா பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சமயத்துல தான் ஹீரோக்கு ஒரு டவுட் வருது. டேம் அவனே வீட்டுக்குள்ள உன் எக்ஸ்பெரிமெண்ட் இருந்துச்சு எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டோம்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எல்லாமே பண்ணியாச்சுப்பா, பாத்ரூமை நான் கிளீன் பண்ணல நீங்க பண்ணிட்டீங்க தானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த அப்பா பாத்ரூமை கிளீன் பண்ணல போல இருக்கு. அப்படியே கட் பண்ணி வீட்டை காமிச்சா அங்க பாத்ரூம்ல இருந்து வீடு முழுக்க நுறையா வந்துட்டு இருக்கு. ஐயோ முடிஞ்சது அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரும் சொல்லும் போது இந்த இடத்துலயே இந்த படத்துடைய கதையும் முடியுது. என்ன டூட்ஸ் படம் பிடிச்சிருந்ததா? ஆக்சுவலா படம் ஒரு நல்ல படம் தான். ஆனா கிளைமேக்ஸ்ல சொல்ல வந்த விஷயம் தான் லைட்டா சொதப்பிட்டாங்களோன்னு தோணுது. அந்த பொண்ணு சொன்ன விஷயம் தப்புன்னு கரெக்டா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த அம்மாவும் எல்லா இடத்தையும் கரெக்டா இருக்க மாட்டாங்க, நிறைய இடத்துல கண்ட்ரோல் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அதை தப்புன்னு சொல்லாம ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியே இருந்துச்சு. அதை கிளைமேக்ஸ்ல அட்ரஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன், அதை பண்ணாம அப்படியே கடந்து போயிட்டாங்க. அந்த அம்மா கார்ல சொல்லிருப்பாங்கல்ல நீ எப்பவுமே என் கூட தான் கான்சர்ட்டுக்கு வரணும்னு, அது லைட்டா தப்பா தானே ஃபீல் ஆச்சு. சரி இந்த வயசுல போக கூடாதுன்னு சொன்னா பரவாயில்ல, ஏன்னா ரொம்ப சின்ன வயசு மெச்சூரிட்டி எதுவும் இல்ல. கிளைமேக்ஸ்ல அந்த பொண்ணுக்கும் இந்த விஷயம் புரிஞ்சிடும். ஆனா அம்மாவோட சைட்ல இருக்க தப்பா அவங்களுக்கு தெரியவே தெரியாது, அதை ஈஸியா ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி எடுத்துட்டு போயிட்டானுங்க. ஏன் சொல்றேன்னா நம்ம ஊர்ல சும்மாவே பெத்தவங்க எல்லாம் பிள்ளைங்களை நம்ப மாட்டாங்க, இதுல இது வேற. நம்ம டூட்ஸ் எல்லாருக்கும் ஒரே ஒரு அட்வைஸ், பேரண்ட்ஸா யாராவது பாத்துக்கிட்டு இருந்தீங்கனாலோ இல்லாட்டி நீங்க ஒரு அண்ணனாவோ அக்காவோ இருந்தீங்கன்னா உங்க கூட இருக்கவங்க மேலேயோ உங்க குழந்தைங்க மேலேயோ இல்ல உங்க தங்கச்சி தம்பிங்க மேலேயோ உங்களுக்கு பாசம் இருக்கும், அவங்கள பத்திரமாவே பாத்துக்கணும்னு தோணும். ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், அவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுங்க. தப்புனா இல்லீகல் அந்த மாதிரி தப்பு இல்ல, லைக் ஏதாவது ட்ரை பண்றாங்களா ஐயோ உனக்கு இதாயிடும் ஐயோ காலில் அடிபட்டுரும் அப்படிலாம் சொல்லாம தைரியமா விடுங்க. தப்பு பண்ணாதான் கத்துக்க முடியும். நம்ம ப்ரொடெக்டிவா பாத்துக்கிறோம் சொல்லி அவங்கள தனியா சர்வைவே பண்ண முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம ஊர்ல நிறைய பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைங்களை ப்ரொடெக்டிவா பாத்துக்கிறேங்கிற பேர்ல சரியாவே வளர்க்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ அது பண்ணாதப்பா, ஐயோ இது பண்ணக்கூடாதுப்பா, அப்புறம் கடைசி வரைக்கும் அப்பா அம்மாவை தான் டிபெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு தனியா சர்வை பண்ண வேண்டிய நிலைமை வந்தாலும் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. வளர்ப்பப்படி. சோ எல்லாருக்கும் சொல்றது ஒண்ணுதான், தப்புல இருந்து கத்துக்கிட்டோம். இல்லீகலா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிருங்க, அடி வாங்கியாவது திருந்துட்டோம். லைட்டா ஜோக் பண்ண ட்ரை பண்ணேன், பட் அந்த அளவுக்கு இல்ல. ஆனா நான் பர்சனலாவே நிறைய பேரை பார்த்திருக்கேன், எனக்கு அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா பச்சை குழந்தை மாதிரி வளர்த்து வச்சிருக்கீங்க, வெளில போனா அவனால லைஃப்ல சர்வை பண்றதை விடுங்க ஈஸியா ஏமாத்திடலாங்கிற அளவுக்கு வளர்த்து வச்சிருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கும், ஏடா இப்படி இருக்கானுங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ டியர் பேரண்ட்ஸ் ஆர் அந்த பேரண்ட்ஸோட ஸ்தானத்துல இருக்க எல்லாரையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுங்க, ஜாலியா இருக்க விடுங்க. எவ்ரிவன் ஹேஸ் தேர் ஓன் லைஃப். அவங்கள பாதுகாப்பா பாத்துக்கணும்னு நமக்கு தோணும், அதுக்காக அவங்களோட லைஃபையும் நம்மளே டிசைட் பண்ணக்கூடாது. புரியுதா? சரி ஓகே, ஒருவேளை நான் ஏதாவது தப்பா சொல்றேனோ அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, பாப்போம். ஏதாவது டிஃபரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூஸ் இல்ல நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா, எல்லாம் நம்ம டூட்ஸ் தானே, சொல்லுங்க. அப்புறம் வீடியோவோட கடைசியில இந்த படம் யாருக்காக பார்த்தேன்னு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, வேற யாரு, நம்ம கேட்டி ஜென்னா ஆர்டேகா வெனஸ்டேல ஹீரோயினா வருவாங்கல்ல, போஸ்டர்ல ஃபேஸ் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்துச்சுன்னு ஓபன் பண்ணி பார்த்தா இவங்க இருந்தாங்க. சரி ரைட், இவங்களுக்காகவே பாப்போம்னு சொல்லி அந்த படத்தை பார்த்தேன். அப்புறம் இந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் வீடியோ பிடிச்சிருந்தா அதெல்லாம் கொஞ்சம் பண்ணுங்க. ரைட், நான் உங்களோட நண்பன் மச்சான் தோஸ்து அமிகோ.